ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தினுடான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம். வணக்கம். தாவீது பெலிஸ்தியரோடு சேர்ந்து சவுலுக்கு எதிராக போரிடச் செல்கையில் மனசேயருள் சிலர் அவரோடு சேர்ந்து கொண்டனர். பெலிஸ்திய தலைவர்கள் தங்களுக்குள் ஆலோசனை செய்து, தாவீது தன் தலைவன் சவுலோடு சேர்ந்து கொண்டால் நம் தலை உருளும் என்று சொல்லி அவருடைய உதவியை பெறாமல் அவரை அனுப்பிவிட்டார்கள். தாவீது சிக்லாக்கு திரும்பி வந்தபோது மனசேயருள் 1000 தலைவரான அத்னாகு, யோசபாது, எத்தியவேல், மிக்கேல், யோசபாது, எலிகு, சில்தாய் ஆகியோர் மனசேயை விட்டு அவரோடு சேர்ந்து கொண்டனர். அங்கே வந்த கொலைக்காரரை முறியடிக்க இவர்கள் தாவீதுக்கு துணை நின்றார்கள். ஏனெனில் இவர்கள் அனைவரும் வலிமைமிகு வீரர்களாயும் ஆற்றல் மிக்க படைத்தலைவர்களாயும் இருந்தார்கள். இவ்விதமாக தாவீதுக்கு உதவி செய்வோர் ஒவ்வொரு நாளும் அவரிடம் வந்து சேர்ந்து கொண்டே இருந்தனர். எனவே அவர்கள் கடவுளின் படையை போல பெரும் படையானார்கள். ஓகே, இப்போ ரெண்டு சின்ன செய்திகளை இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. மனாசே குடும்பம் என்பது 4 முக்கியமான குறிப்பேட்டாளருடைய குடும்பங்களில் ஒன்று. பெஞ்சமின், யூதா, மனாசே மற்றும் எப்ராயிம் என்கிற 4 கோத்திரங்கள். அதில் மனாசேவின் கோத்திரமானது மிகுந்த போர் வலிமை மிக்க கோத்திரமாகும். கிதியோன் எல்லாம் இந்த மனாசே கோத்திரத்தை சார்ந்தவர் தான். நீதித்தலைவர்கள் ஒருவரான அவர் பெறுகின்ற பிரிசுகளை படுத்துகின்ற பாடு சொல்லி மாறாது. அப்படிப்பட்ட நிலையிலே மனாசேவினுடைய குலமும் தாவீதுக்கு ஆதரவாக வந்துட்டு. அப்போ தாவீது சிக்லாகில் இருக்கிறார். யாருக்கு எதிராக? சவுலுக்கு எதிராக மறைந்த வாழ்க்கை சிக்லாகில் இருக்கிறாரு. இப்போ பிரிசுகள் சொல்கிறாங்க, ஒருவேளை நம்ம தாவீது பக்கம் கூட்டணி வச்சு சவுல் எதிர்த்து போராடும் போது தாவீது திருப்பிக்கிட்டான்னாக்க, தன் தலைமனாகிய சவுல் பக்கத்தில் திரும்பிட்டானாக்க நம்ம தலை உருளும்டா சாமி, வேண்டாம்டா, அந்த வம்பே வேண்டாம், யாரையும் நம்பணும்னு அவசியம் கிடையாது, அவன் போட்டோம், அவன் பக்கமே போட்டோம், அவன் வழியிலே போட்டோம் என்று அவனை விட்டு விட்டார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது வரலாற்று நூல்களில் நாம் காண்கின்ற 1-2 சாமுவேல் புத்தகத்திலே எப்படியெல்லாம் பிலிஸ்தியர்கள் பக்கமாய் தாவீது உழைத்தார், நம்பிக்கையுடைய நடந்து கொண்டார், அவர்கள் சந்தேகப்பட்ட போதும் அவர்களுக்கு துணையாகவும் இணையாகவும் இருந்து போராடினார், தன்னை நம்பியவர்களை, தனக்கு அடைக்கலம் தந்தவர்களை, தனக்கு அபயம் தந்தவர்களை அவர் எப்படியெல்லாம் நன்றியோடு நடந்து கொண்டார் என்பதை பல 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 நிகழ்வுகள் வழியாக நாம் கண்டோம். அதையெல்லாம் ஆசிரியர் ஒற்றை வரியிலே சுருக்கமாக மாற்றி இந்த இடத்துல பிலிஸ்தியர்கள் தாவீதினுடைய ஒத்துழைப்பை அவ்வளவாக நாடவில்லை என்பதை அழகாக சூசுக்கமாக வெளியுறுத்தி சென்றார்கள். அந்த சமயத்தில் தான் மனாசேவினுடைய குடும்பத்தினர், அவருடைய குலத்தவர்கள் எல்லாம் தாவீதுக்கு துணையாகவும் இணையாகவும் இருந்து செய்தார்கள். இவர்கள் வலிமைமிகு வீரர்களும் ஆற்றல் மிக்க படைத்தலைவர்களாகவும் இருந்தார்கள். வலிமைமிகு வீரர்களாகவும் ஆற்றல் மிகு படைத்தலைவர்களாகவும். வீரர்கள் என்கிறவர்கள் போராளிகள், போராடுகிறவர்கள். படைத்தலைவர்கள் என்கிறவர்கள் படையை நடத்துகின்ற விதம், படையை அமைக்கின்ற வியூகம், படையின் தாக்குதலை திட்டமிடுகின்ற தீவிரம், இதெல்லாம் கொண்டவர்கள் தலைவர்கள். அப்போ ஆற்றல் மிகு வீரர்களும் இருக்கிறாங்க, படை தலைவர்களும் இருக்கிறாங்க. அந்த தலைவர்கள் அவர்களும் தாவீதோடு சேர்ந்து கொண்டார்கள். அப்படி சேர்ந்து கொண்ட போது தாவீதினுடைய படையானது கடவுளின் படையை போல பெரும்படையாய் இருந்தது என்கிறார்கள். இது எதை குறித்து காட்டுகிறது? கடவுளின் படை என்று சொல்வது இட்ஸ் a huge army of God, huge army, மிகப்பெரிய படையாய் இருந்தது என்பதைத்தான் ஆசிரியர் கடவுளின் படையாய் இருந்தது. 2 காரியத்தில், ஒன்று 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசமே, கடவுள் துணை நிற்கின்றார், கடவுள் நமக்கு துணை நிற்கிறார். ஆக கடவுள் துணை தாவீதுக்கு இருப்பதாலும், கடவுளை சார்ந்த மனிதர்கள் தாவீதின் படைக்குள்ளாக இருப்பதாலும்,
அந்த சார்ந்தவர்கள் பெரும் அளவிலே போராட துணிந்துவதனாலும் அது பெரும் படையை போல், கடவுளின் படையை போல் இருப்பது என்று ஆசிரியர் அழகாக சுட்டி காட்டுகிறார். அதற்கு அடுத்தபடியாக வருகின்ற பகுதி எளிதான பகுதி. தாவீதின் படைத்திரள் பற்றிய அட்டவணையை நாம் வாசிக்கிறோம். அதில் முக்கியமான செய்தி இருந்தால் நாம் பார்ப்போம். அதை தொடர்ந்து வாசிச்சுட்டே போவோம். ஆண்டவரின் வாக்குறுதிப்படி சவுலின் அரசை தாவீதிடம் ஒப்படைக்குமாறு எபிரோனில் இருந்த தாவீதிடம் வந்த படைக்கலன் தாங்கிய தலைவர்களின் எண்ணிக்கை இதுவே. யூதா புதல்வரில் கேடயமும் ஈட்டியும் தாங்கி போர்க்களம் பூண்ட 1800 பேர். சிமியோன் புதல்வரில் போரிட தயாரான ஆற்றல் மிகு வீரர் 7100 பேர். லேவி புதல்வரில் 4600 பேர். ஆரோன் வழி வந்த தலைவரான யோயாதா மற்றும் அவரோடு இருந்த 3700 பேர். ஆற்றல் மிகு இளைஞரான சாதோக்கு மற்றும் அவர் மூதாதை வீட்டை சார்ந்த அதிகாரிகள் 22 பேர். பென்யமின் புதல்வரில் சவுலின் உறவினர் 3000 பேர். அவர்களில் பெரும்பான்மையானோர் அதுவரை சவுலின் குடும்பத்திற்கு சார்பாக எழுந்தவர்கள். எப்ராயிம் புதல்வரில் ஆற்றல் மிகு வீரர் 20800 பேர். அவர்கள் தங்கள் மூதாதை வீட்டில் புகழ்பெற்றவர்கள். மனாசையின் பாதி குலத்தில் 18000 பேர். அவர்கள் தத்தம் பெயர் பட்டியலின்படி தாவீதை அரசர் ஆக்குவதற்கு வந்தவர்கள். இசாக்கர் புதல்வரில் இஸ்ரேல் செய்ய வேண்டியது என்னதென்று குறித்த காலத்தில் அறிவுரை வழங்கி வந்த நுண்ணறிவுடைய 200 தலைவர்கள் மற்றும் அவர்களுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டிருந்த அவர்கள் எல்லா உறவினர். 2 சின்ன சின்ன செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்வோம். இப்போ முதல் வசனத்தில் 23ஆம் வசனம் பாருங்கள். இந்த 2ஆம் பகுதியில், இந்த 12ஆம் அதிகாரத்தின் 2ஆம் பகுதியிலே வருகின்ற 23ஆம் வசனம். ஆண்டவரின் வாக்குறுதிப்படி சவுலின் அரசை தாவீதிடம் ஒப்படைக்குமாறு எபிரோனில் இருந்த தாவீதிடம் வந்த படைக்கலன் தாங்கிய தலைவர்களின் எண்ணிக்கை இதுவே. அதான் இப்போ எப்ரோனில் தாவீது இருக்கிறார். அவர் அரசராக வேண்டும் என்று அறிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்படி நீர் எங்களுக்கு அரசனாக மாறு என்று கேட்க வந்தவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, பாமர ஜனங்கள் அல்ல, அன்றாடம் காட்சிகள் அல்ல, மாறாக படைக்கலன் தாங்கிய மாபெரும் படை பிரிவினர் அவரை சந்திக்கிறார்கள். இல்லைங்களா? இது சற்று மாறுபாடான செய்தியாக நமக்கு அங்கே இருந்து வருகிறது. வரலாற்று நூல்களிலே இப்படிப்பட்ட செய்தி இருப்பதில்லை. ஆனால் இங்கே படைக்கலன் தாங்கிய தலைவர்களின் எண்ணிக்கை இதுவே என்று சொல்லப்படும் பொழுதாக வலு மிகுந்த படை வீரர்கள் அவரை வலிந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நீர் எங்களுக்கு தலைவராக வாரும் என்று சொல்லி அறிவிக்க கேட்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது லேவி, சிமியோன், யூதா மற்றும் ஆரோன் மற்றும் பெஞ்சமின், எப்ராயிம், மனாசே என்று பல்வேறு புதர் இருந்தாங்க. இப்போ இந்த மனாசேவின் குடும்பத்தில் பாருங்களேன், மனாசேயின் பாதி குலத்தில் 18000 பேர். இல்லைங்களா? அதில் கடைசி 2-3 லைன் வாசிப்போமே. அவர்கள் தத்தம் பெயர் பட்டியலின்படி தாவீதை அரசராக்குவதற்கு வந்தார்கள். இசாக்கர் புதல்வரில் இஸ்ரேல் செய்ய வேண்டியது என்னது என்று குறித்த காலத்தில் அறிவுரை வழங்கி வந்த நுண்ணறிவுடைய 200 தலைவர்கள் மற்றும் அவளுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டிருந்த இவர்களின் எல்லா உறவினர். பாருங்க, ரொம்ப அழகா இன்னென்ன காலத்தில் இன்னென்ன செய்ய வேண்டும் என்று அறிவுரை வழங்கிய நுண்ணறிவுடைய 200 தலைவர்கள். அதாவது இந்த கேபினெட் அப்படிம்பாங்க. உதாரணத்துக்கு அமெரிக்கா ஈரான் போர் நடக்குது என்று சொன்னால், அந்த போருக்கு முன்பாக கேபினெட் ஒன்றாய் கூடும். அந்த மத்திய அமைச்சர்கள், மிக முக்கியமான ராஜதந்திரிகள் ஒன்றாய் கூடி நடத்தலாமா வேண்டாமா, எப்படி நடத்தலாம், எப்படி நடத்தினால் எதையெல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும், இந்த விளைவுகளை சந்திப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா எல்லாம் யோசிப்பார்கள். நுண்ணறிவு படைத்தவர்கள் அவர்கள். முன்னும் பின்னும் வருகிறதையும் வரப்போகிறவற்றையும் வருவன் காப்போம் என்ற திட்டத்தையும் அறிந்தவர்கள். அப்படிப்பட்டவங்க 200 பேர் இருக்கிறாங்க. நுண்ணறிவு படைத்தவர்கள். ஒரு நாட்டில் ஒரு அரசன் என்ன பண்ணான்னா, இந்த வயசானவங்களாம் சும்மா சாப்பிட்டுட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. அவங்களால உணவு தான் விரயமாகுது. அந்த உணவு இளைஞர்களுக்கு கொடுத்தாவது உழைப்பாங்க, அவங்களை நம்ம கொண்டு போடுவோம் இன்னொரு திட்டம் தீட்டி கட்டளை விட்டானாம். பார்க்கின்ற பெரியவர்களை எல்லாம் குண்டு போட அவன் சட்டமிட்டானான். ஆனால் பார்த்தோம்னாக்க நாடு வெகு விரைவில் அழிவை நோக்கி போய்கொண்டிருப்பதை அவன் உணர்ந்தான். ஏனென்று சொன்னால், அந்த நாட்டினுடைய நிலைமையை, நாட்டினுடைய தன்மையை, நாட்டினுடைய நிலையை ஆராய்ந்து தேர்ந்து தெளிந்து சொல்லக்கூடிய நுண்ணறிவு படித்த அனுபவம் மிக்க பெரியவர்கள் இல்லாத காரணம் என்று உணர்ந்தான் என்று சொல்லுது. அந்த கதை சின்ன கதையை சொல்கிறது. அதே போல இப்போ இந்த இடத்துல நுண்ணறிவு படைத்தவர்கள் மிக மிக அவசியம். அப்போ அவங்க தான் அந்த நுண்ணறிவு படைத்தவர்கள்
டைரக்ட் கான்டாக்ட் வித் ஸ்பைஸ், உழவர்கள் ஒற்றர்கள் இவங்களோட இவங்க வந்து தொடர்பு வச்சிருப்பாங்க. எப்படி படை நடத்தி கொண்டு போவது, எப்படி நடத்தி செல்லலாம், எந்த வகையில் நம்ம எதிராளியை வெல்லலாம், தாக்கலாம், எந்த நேரத்தில் தாக்கலாம் என்றெல்லாம் திட்டமிடுவார்கள். அதை வந்து அரசனும் செய்வான். அரசனுக்குள்ளே இருக்கிற இந்த நுண்ணறிவு படையும் வந்து அவர் செய்து காட்டுவதை தான் இந்த பகுதியாக சுட்டி காட்டுகிறது. அதே போல யோர்தானுக்கு அப்பால் ரூபன், காத்து, மனாசேன் பாதிகளும் ஆகியவற்றை கடந்து அனைத்து படங்களும் கொண்ட 120,000 பேர். 120,000 பேர். அப்போ வந்து முன்ன பார்த்தோமே, கடவுளின் படையை போல பெரும் படையாய் இருந்தது என்று நாம் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த வார்த்தையை இலக்கணமாக இந்த 1,20,000 பேர் இருக்கிற செய்தி நமக்கு உறுதிப்படுத்துகிறது. இந்த போர் வீரர் அனைவரும் தாவீதை இஸ்ரேல் அனைத்துக்கும் அரசராக ஏற்படுத்துமாறு உறுதி பூண்டவராய் போர்க்கள அணிவகுப்பில் எபிரோனுக்கு வந்தனர். மேலும் எஞ்சியிருந்த இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஒரே மனதுடன் தாவீதையே அரசராக்க விரும்பினர். அவர்கள் அங்கே தாவீதோடு உண்டு குடித்து 3 நாள்கள் தங்கினார்கள். அவர்களுடைய உறவினர் அவர்களுக்காக எல்லாவற்றையும் தயார் செய்திருந்தனர். மேலும் இசக்கார், செபுலோன், நப்தலி நில பகுதிகளில் அவர்களுக்கு அருகே இருந்தவர்கள் கழுதைகள், ஒட்டகங்கள், கோவேறு கழுதைகள், மாடுகள் ஆகியவற்றின் மீது ஏராளமான அப்பங்கள், உணவுக்கான மாவு, அத்திப்பழ அடைகள், திராட்சைப்பழ அடைகள், திராட்சை ரசம், எண்ணெய் ஆகியவற்றையும் ஆடு மாடுகளையும் கொண்டு வந்தார்கள். இஸ்ரேல் மகிழ்ச்சியில் திளைத்தது. ரொம்ப அழகான ஒரு பகுதியாக இருக்கிறது. முடிவுரை வந்து மிக மகிழ்ச்சியாக இருக்கணும். எப்பவுமே முடிவு நல்லா இருக்கணும். 2 மணி நேரம் படம் பார்க்குறோம், அந்த படமே ஒரு மகிழ்ச்சியாக ஒரு காமெடியாக முடிஞ்சு அப்படின்னாக்க மனசுக்குள்ள ஒரு நிறைவு. அதே ஒரு ட்ராஜடியாக முடிஞ்சு அப்படின்னாக்க மனசுக்குள்ள பாரமாக இருந்து வெளியே போகிறதுக்கு நடா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ஒரு துக்கமும் சோகமும் விளையாடணும். இந்த இடத்துல 2ஆம் அதிகாரத்தை முழுவதையும் வாசிக்கிறோம். ஆனால் இறுதி பகுதி மிக அழகான ஒரு பகுதியாக, மிக அற்புதமான ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதியில் ஒன்றை நாம் குறித்து காட்ட வேண்டும். குறிப்பேட்டாளர் எந்த விதத்திலும் ஒரு மிகைப்படுத்தப்பட்ட மொழியை பயன்படுத்துவதே கிடையாது. வர்ணனையான மொழியை பயன்படுத்த கிடையாது. முதல் முறையாக ஒரு பாடலை இந்த இடத்திலே பார்க்கிறோம். ஆனால் அதை தவிர ஒரு மிகைப்படுத்தப்பட்ட அல்லது மிகையான அல்லது வந்து உயர்வு நவிர்ச்சியில் சொல்லப்படுகின்ற வார்த்தைகள்லாம் அவரிடம் இல்லவே இல்லை. இயற்கையில் இயல்பாய் வரலாற்று மொழியை அவர் பயன்படுத்துகின்றார். ஏனென்றால் அவர் வாழ்ந்த காலகட்டம் அப்படி. நாடு கடத்தப்பட்ட பின் வந்த அவருடைய கால சூழல், மக்களுடைய வறுமை இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு அவர் பகுதி எழுதுகிறார். ஆனாலும் கூட இந்த 38 முதல் 40 வரையுள்ள இந்த 2 வசனங்கள் மிக அழகான செய்தி கொடுக்கிறது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு மாபெரிய போர்க்கள அணிவகுப்பு நடக்கிறது. அது முன்னாடி போர் தலைவன் இருப்பான், அவர் வேண்டு உதவி தலைவன் இருப்பான், அவர் 30 தலைவர் இருப்பார், அடுத்து 50 தலைவர் இருப்பார், அவர் 100 தலைவர் இருப்பார். வரிசையாக போவாங்க, அணிவகுப்பு நடக்கும். அப்போ ஒரு மாபெரிய ஒரு அணிவகுப்பு திரளை அந்த இடத்திலே காக்கிறார்கள். அங்கே நடக்குது. அதே மாதிரி இஸ்ராயல் மக்கள் அனைவரும், இஸ்ராயலுக்கு என்ன அர்த்தம், சவுத்து நார்த்து 2 சேர்த்து, வடநாடு தென்னாடு 2 சேர்த்து அனைவரும் ஒரு மனதோடு தாவீதை அரசராக விரும்பினார்கள். அப்ப தாவீதுடைய அரசாட்சிக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல, யாரும் மதிப்பு தெரிவிக்கல. ஏற்கனவே ஆசிரியர் சொல்லிட்டாரு, கீசின் புதல்வர்களாகிய சவுலுடைய ஆதரவாளர்கள் தாவீதோடு சேர்ந்து கொண்டார்கள். உங்களோடு நாங்கள் இருப்போம், உங்களுக்காக உயிரையும் கொடுப்போம் என்று அவர் ஆதரவு தெரிவித்து விட்டார்கள். அந்த வகையில் அந்த குரூப் இருக்கிறாங்க. 3ஆவது காட்சி வந்து இப்படி வர பெரிய கூட்டம் 3 நாள் தாவீதோடு தங்கி உண்டு உறவாடி, அதுதான் வந்து பட்டமளிப்பு விழா என்பதை ஆசிரியர் மிக மறைமுகமாக சுட்டி காட்டுகிறார். உண்டு உறவாடி குடித்து மகிழ்ந்திருந்தார்கள். அப்படி வந்த பிற்பாடு அவர்களுக்கு தேவையான உணவுக்கான மாவு, அத்திப்பழ அடைகள், திராட்சைப்பழ அடைகள், திராட்சை ரசம், எண்ணெய் ஆகிய மாடுகளை அவர் கொண்டு வந்திருந்தார்கள். யாரு? இசக்கார், செபுலோன், நப்தலி என்கின்ற குடும்பத்தை சார்ந்தவர்கள் உணவுப் பொருட்களை பகிர்ந்து கொடுக்கலாம் இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்குங்க, ஆர்மி மூவ்ஸ் ஆன் ஸ்டொமக் அப்படிம்பாங்க இல்லைங்களா? ஆர்மி மூவ்ஸ் ஆன் ஸ்டொமக். வெறும் வயிற்றோடு நீ சண்டை போட சொன்னா என்ன வரும்? வம்பு தான் வரும், சண்டை வராது, சண்டை வெற்றி வராது. ஆக அந்த இசக்கார், நப்தலி, செபுலோன் இவர்கள் இதுக்கு முன்பாக ஈட்டி தாங்குறோம் அல்லது கேடையும் தாங்குறோம்லாம் வரல. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, மாவு, அத்திப்பழ அடைகள், அப்புறமேட்டு வந்து பழங்கள்,
கனிகள் இவைகளெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து ஒரு தேவையான விருந்துக்கு தேவையான அத்தனையும் பயன்படுத்துகிறார்கள். அப்போ ஒரு பெரு விழாவானது அங்கே நடைபெறுகிறது. அத்தனை மக்களும் தாவீதை அரசாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த காட்சியை நம்முடைய வரலாற்று நூல்களிலே காணப்படுகின்ற இணைச்சட்ட நூல்களின் வரலாற்று ஆசிரியர் சொல்கின்ற 1-2 சாமுவேல் காட்சிகளில் காணுவது முற்றிலும் மாறுபட்ட ஒரு காட்சியாக இருக்கிறது. ஆனாலும் இதில் எளிமையும் இனிமையும் உண்மையும் நெருக்கமான ஒரு தன்மையும் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அங்கே ஒவ்வொரு வீட்டுக்கும் பொறிச்ச ஒரு மீன் துண்டும் திராட்சைப்பழ அடையும் கொடுத்து அவர்கள் உண்டார்கள், அவர்கள் வீட்டுக்கு திரும்பினார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது வேறு நிலைமை. இங்கே இருக்கின்ற நிலை வேறாக இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது தாவீது ஏகமனதாக எல்லோராலும் தலை சிறந்த அரசராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார் என்பதை ஆசிரியர் நமக்கு இந்த பகுதியின் இறுதியிலே உறுதி செய்கிறார். நன்றி தந்தை அவர்களே. இந்த 12ஆம் அதிகாரத்தை வாசித்திருக்கின்ற பொழுது எனக்கு கூட ஒரு கருத்து தோன்றியது. விவிலியத்திலே நாம் வாசிப்போம், இயேசு கிறிஸ்து சொல்லுவதை போல உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடமிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்ற கருத்துக்கேற்ப தாவீதுக்கு கவன் எறியும் திறன் முன்னதாக இருந்தது. எனவே கவன் எறிவதில் வல்லவர்கள் சேர்ந்து கொண்டார்கள். கோலியாத்தை அவர் கொன்ற பொழுது கூட அங்கு ஒரு வேகம் இருந்தது. எனவே தான் வேகமானவர்கள் அவருடன் சேர்ந்து கொண்டார்கள். அவனை எங்கே அடித்தா அவன் விழுவாங்கிறது நுண்மதி இருந்தது. எனவே நுண்மதியாளர்கள் சேர்ந்து கொண்டார்கள் என்று தாவீதுக்கு இவர்களெல்லாம் சேர்ந்து அவரை அரசராக்கவில்லை. அவருக்குள்ளும் அந்த திறமைகள் இருக்கவே தான் இவர்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு அவரோடு நடக்க ஆசைப்பட்டார்கள் என்று நாம் ஒரு பகுதியை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அதே போல நீங்கள் விளக்கத்தில் அழகாக சொன்னீர்கள். இந்த தாவீது இப்பொழுது சவுலுக்கு பயந்து வேறு இடத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். பெலிஸ்தியர் மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இந்த நேரத்திலே பெலிஸ்தியர் அவரை எவ்வாறாக பார்த்தார்கள், போருக்கு தவிர்த்து விட்டு மற்ற எல்லா வகையிலும் அவருக்கு பாதுகாப்பாக இருந்தார்கள் என்பதையும் நாம் வாசித்தோம். அந்த 1 குறிப்பேடு 2 குறிப்பேடு அரசர்கள் நாம் வாசித்தோம். அதையும் கூட இன்று அது சுருங்க சொல்லி பெலிஸ்தியராகிய நாம் இவரை நாம் போருக்கு அழைத்து செல்ல வேண்டாம் என்ற ஒரு வார்த்தையிலே ஆசிரியர் கடந்து செல்வதையும் பார்க்கின்றோம். இவ்வாறாக முன்பு சொல்லிய செய்திகளை தவிர்த்து விடாமல் அவர்கள் தேவையானதை மட்டும் அதை சுருங்க சொல்லி அதிலிருந்து இப்பொழுதுக்கு தேவையானதை விவரித்து சொல்லி நடத்துவதை பார்க்கின்றோம். எனவே இந்த மக்கள் கூட நமது அரசர் இவ்வாறாக இருந்தார், நாமும் கூட இவ்வாறாக இருக்க வேண்டும் என்று ஒரு உத்வேகத்தோடு மீண்டுமாக சமூகத்தை கட்டி எழுப்பும் மக்களாக இவர்கள் வாழ்வார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். தந்தையவர்களே, இந்த பகுதியில் கூறுகின்ற வாழ்வியல் கருத்துக்கள் என்னவாக இருக்கும் தந்தையவர்களே? இந்த 12ஆம் அதிகாரம் சற்று மனதிற்கு இதமான ஒரு பாடமாக இருக்கிறது. பல்வேறு பெயர்களை சட என்று வாசித்து விட்டு வரலாற்று நிகழ்வுகளை காணாது இருக்கிற நமக்கு இந்த பகுதி ஒரு சின்ன வரலாற்று நிகழ்வுகளை நமக்கு தந்து மனதை மகிழ்ச்சியில் திளைக்க செய்கிறது. இந்த புத்தகத்தினுடைய வசனத்தின் பிரகாரம் பார்த்தோம் என்றால் திளைக்க செய்கிறது. என்னை கேட்டால் இந்த புத்தகத்தில் இந்த அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வாழ்வியல் செய்திகளை நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். முதலாவது, தாவீதோடு சேர்ந்து கொண்டவர்கள் எல்லாரும் போராளிகள். இந்த போராளிகள் எல்லாரும் எந்த விதத்திலும் எட்டப்பனாகவோ கட்டப்பனாகவோ இல்லாமல் தொடர்ந்து உழைக்கிறார்கள். அவர் அரசாட்சி அமரும் மட்டும் அவரோடு துணையாய் இருக்கிறார்கள். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது நம்பிக்கை துரோகம் செய்யாத நல்ல நண்பர்களை நாம் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்பதற்கு இந்த தாவீதினுடைய போராளிகள் ஒரு நல்ல சான்றாக அமைகிறார்கள். சேரும் இடம் அறிந்து சேர் என்று சொல்வார்கள். இன்றைக்கு இளைய பிள்ளைகள் பல பேர் யாரோடு சேர்கிறோம், எதற்காக சேர்கிறோம், என்பதற்காக சேர்கிறோம் என்பதை அறியாமல் சேர்வதனால் பல சமயத்தில் சிக்கி சின்னாபின்னமாகி சீரடிந்து போய் ஐயோ இப்படி ஆகிவிட்டேனே நான் என்று அப்பாவிடம் அம்மாவிடம் திரும்பி கதறுவதை கண்ணால் கண்டிருக்கிறோம். ஆக இந்த போராளிகள் இடமறிந்து செய்கிறார்கள். 2 வகையிலே பயனுண்டு. ஒன்று, தாவீதுக்கு பலம். இந்த போராளிகள் எல்லாம் தம்மோடு வரும்போது அவருடைய அரவணைத்து அவருடைய படைத்தலைவர்களாகவும் முன்னறிவு கொண்ட போராளிகளாகவும் அவர்களை சேர்த்து கொள்ளும் போது தாவீதுக்கு பலம் கிடைக்கிறது. அதே போலவே இவர்கள் தனியே இருந்தால் இவர்களுக்கென்று எந்த பலமும் கிடையாது, எந்த முகவரியும் கிடையாது, எந்த அடையாளமும் கிடையாது. அவர்கள் தாவீதோடு சேரும்போது நாங்கள் தாவீதின் போராளிகள், தாவீதின் போர் வீரர்கள் என்று சொல்லும்போது அந்த போர் பரணியிலே அவர்களுக்கு ஒரு இடம் கிடைக்கிறது. அந்த வகையிலே 2 வகையிலும் பயன்பெறுகின்ற ஒரு நிலையிலே இருக்கிறோம். அதுதான் ரொம்ப பைபிளிலே கூட சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல நண்பர்கள் பலமான காவலுக்கு சமம் என்று சொல்வார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது நம்மோடு சேர்கிறவர்கள் நாம் யாரை பார்த்து சேர்கிறோம், என்ன காரணத்திற்காக சேர்கிறோம், நட்பு வைக்க விரும்புகிறோம் என்று நினைத்து பார்க்க வேண்டும்.
கரெக்டாக சனிக்கிழமை 5 மணிக்குனா 5:30 மணிக்குனா ஃபோன் வரும். மச்சான் அப்படிமா, என்னப்பா நான் எல்லாம் ரெடி, நீ வர்றது மட்டும் தான் பாக்கி அப்படிம்பாங்க. எதுக்கு? கட்டிங் போடுறதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு நட்பே கிடையாது. குடியிலும் கூத்திலும் தேவையற்ற நிலைகளிலும் நம்முடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொடுக்கிற வாழ்வே கிடையாது. மாறாக செம்மைப்படுத்துகின்ற, நெறிப்படுத்துகின்ற, உயர்த்தி நிற்கிற, நம்மை வாழ வைக்கிற, நம்மை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்கிற நட்புகளை நாம் தேடி செல்ல வேண்டும். முதலாவது. அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது புத்தகம் சொல்லுகிறது, சிறியவர்கள் 100 பேருக்கு சமம், அந்த பெரிய போராளிகள் 1000 பேருக்கு சமம் என்று அந்த பகுதி சொல்கிறது. எதை குறித்து காட்டுகிறது? இந்த சிறியவர்களும் பெரியவர்களும் போர் பயிற்சியிலே மிகுந்த திறம் படைத்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவருடைய வீரியமும் அவருடைய வீரமும் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்றால், ஒரு சின்ன ஆள் அடிச்சான்னா 100 பேரை தூக்கி எறிவான் என்று சொல்லப்படுகிறது. ஒரே ஆள் ஒரு ஈட்டியிலே 300 பேரை குத்தி கொன்றான் என்று சொல்லப்படுகிறது. எதற்காக சொல்கிறோம் என்றால், நான் சற்று மிகைப்படுத்தப்பட்ட செய்தியாக இது இருந்தாலும் நமக்கு வாழ்க்கைக்கு சொல்கிற செய்தி, செய்வன திருந்த செய், எதையும் திருத்தத்தோடு செய், தெளிவாக செய், நலமாக செய், வளமாக செய், உன்னால் இதுக்கு மேல் செய்ய முடியாது என்பது போல் செய், இதுதான் வாழ்வின் கடைசி வாய்ப்பு என்று நினைத்து செய். அப்படி செய்யும் போது வெற்றி தானாக வந்து கிடைக்கும். ஏதோ ஒப்புக்கு செய்வோம், ஏதோ கடமைக்கு செய்வோம், ஏதோ சம்பளத்துக்கு செய்வோம், ஏதோ அன்பில்லாமல் செய்வோம் என்று நாம் செய்தோம் என்று சொன்னால் அந்த வேலையும் சரி, அந்த உழைப்பும் சரி பயன் தராது, அலுப்பு தட்டிவிடும், சலுப்பாகி போய்விடும், வாழ்க்கை சோர்ந்து போய்விடும். ஆக வீரியத்தோடும் முழு உத்வேகத்தோடும் முழு சக்தியோடும் முழு போராடும் தன்மையோடும் நாம் செய்ய வேண்டியவற்றை நிறைவாக செய்ய இந்த பகுதி நம்மை சுட்டி காட்டுகிறது. அடுத்தபடியாக அந்த பாடல் ஒன்று மிக அழகான ஒரு பாடல். நாங்கள் உம்முடையவர்கள், ஈசாயின் மகனே உம்மோடு இருப்போம், உமக்கே வெற்றி, உமக்கு உதவி செய்வோருக்கு வெற்றி. அந்த 3 ஒரு பகுதியை வச்சுக்குவோம். நாங்கள் உம்முடையவர்கள், யூ ஆர் மைன் அண்ட் வி ஆர் யுவர்ஸ். அது முதலாவது காட்சி. ரெண்டாவது நாங்கள் உம்முடையவர்கள், உமக்கு எதிராக நிற்க மாட்டோம், உம்மோடே இருப்போம். என்னை சாராதவன் எனக்கு எதிராக இருக்கிறான், என்னோடு சேகரிக்காதவன் சிதறடிக்கிறான் என்று இயேசு ஆண்டவராக சொன்னார். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது நாங்கள் உம்முடையவர்கள், ஆனால் உம்மோடே இருப்போம். உமக்கே வெற்றி. நான் உம்மோடு இருப்பதனாலும் எங்களோடு இருப்பதனாலும் வெற்றி, உம்மோடு இருப்பவர்களுக்கும் வெற்றி. இந்த 4 வாக்கியங்களும் அழகான ஒரு கவிதை கோர்வையை நமக்குள்ளாக கொண்டு சேர்க்கிறது. மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கிறது. அது எதை குறித்து காட்டுகிறது என்றால், இப்போ இணைந்து போராடுகிற, இணைந்து சந்திக்கின்ற, இணைந்து செயலாற்றுகின்ற, இணைந்து போராடுகின்ற ஒரு நிலைக்குள்ளாக நாம் வந்து விட்டோம். இப்போ தாவீது பெஞ்சமின் குலத்தின் ஆதரவாளர்களோடு சேர்ந்து போராட தயாராகிவிட்டார். நம்முடையவர்கள், நம்மை சார்ந்தவர்கள், நமக்காக இருக்கிறவர்கள், நமக்காக எதையும் செய்பவர்கள் என்ற நம்பிக்கையை தங்களுக்கு இருவருக்குள்ளாக உருவாக்கி கொள்கிறார்கள். அந்த உருவாக்கத்தினுடைய வெளிப்பாடு தான் அவர்கள் பெற்றுக்கொள்கிற வெற்றி எல்லாம். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. கடவுள் உனக்கு துணை நிற்கிறார், ஆகவே நாங்களும் உங்களுக்கு துணை நிற்கிறோம். ஏனென்றால் நீ வெற்றி பெறுவாய். ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்கிறார், அதனால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அந்த வெற்றியிலே எங்களுக்கு பங்கு உண்டு.